നമസ്കാരം. വികസന പ്രവർത്തനങ്ങൾക്കായുള്ള ഫണ്ട് വെട്ടിക്കുറച്ച UDF സർക്കാർ നടപടിക്കെതിരെ LDF കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് കമ്മിറ്റിയുടെ ആഭിമുഖ്യത്തിൽ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിലേക്ക് പ്രതിഷേധ മാർച്ച് സംഘടിപ്പിച്ചു. CPI മണ്ഡലം സെക്രട്ടറി അഡ്വക്കേറ്റ് P. ചന്ദ്രപാൽ ഉദ്ഘാടനം ചെയ്തു. തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങളുടെ വിവിധ തരത്തിലുള്ള പ്രോജക്റ്റിന് വേണ്ടി സർക്കാർ ചെലവഴിച്ചിരുന്നത് അതിൽ ഇന്ന് 23,500 കോടിയിലേക്ക് ചുരുക്കിയിരിക്കുകയാണ്. അതിന്റെ അർത്ഥം 1,500 കോടി രൂപ കഴിഞ്ഞ കാലത്തിൽ നിന്നും വെട്ടിക്കുറച്ചിരിക്കുകയാണ്. ഈ 1,500 കോടി രൂപ തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങൾക്ക് ലഭിക്കേണ്ട വിഹിതം ഈ ഗവൺമെന്റ് വെട്ടിക്കുറച്ചിരിക്കുന്ന കാര്യത്തിൽ ഇതിനെക്കുറിച്ച് ഈ പറയുന്ന തദ്ദേശ സ്വയംഭരണ വകുപ്പ് ഭരിക്കുന്ന ലീഗിന്റെ പാർട്ടിക്കാർക്കോ അല്ലെങ്കിൽ ആ മന്ത്രിയുടെ പാർട്ടിക്കാർക്കോ കോൺഗ്രസുകാർക്കോ കേരള കോൺഗ്രസുകാർക്കോ ഒരു മിണ്ടാട്ടവുമില്ല കാര്യത്തിൽ, ഒരു മിണ്ടാട്ടവുമില്ല കാര്യങ്ങളിൽ. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ ഈ സമരത്തിന്റെ ലക്ഷ്യം വേറെ ഒന്നല്ല കാര്യത്തിൽ. കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ ലഭിച്ചിരുന്ന അതേ വിഹിതം, അതിനേക്കാളും വിഹിതങ്ങൾ ഈ പറഞ്ഞ തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങൾക്ക് കൊടുക്കണമെന്നാണ് കാര്യത്തിൽ. ആ തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങൾക്ക് ആ വിഹിതം കൊടുത്താൽ മാത്രമേ ഇനി വരുന്ന കാലങ്ങളിൽ ഈ ഒരു വർഷക്കാലത്ത് ഈ നാട്ടിൽ റോഡാവട്ടെ, കുടിവെള്ളമാവട്ടെ, പാലങ്ങളാവട്ടെ, പെൻഷനാവട്ടെ എന്നും ഈ സാധാരണ ജനങ്ങൾക്ക് കൊടുക്കുവാൻ സാധിക്കുള്ളൂ. CPM ഏരിയ കമ്മിറ്റി അംഗം PS ശ്രീനിവാസൻ അധ്യക്ഷത വഹിച്ചു. LDF സർക്കാർ വികസന പ്രവർത്തനങ്ങൾക്കായി അനുവദിച്ച തുക UDF സർക്കാർ വൻതോതിൽ വെട്ടിക്കുറച്ചെന്നും ഇതുമൂലം വികസന പ്രവർത്തനങ്ങൾ നടക്കാത്ത സാഹചര്യമാണ് നിലവിലുള്ളതെന്നും പ്രതിഷേധത്തിൽ പങ്കെടുത്ത് സംസാരിക്കവേ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് S. ശിവൻരാജ് പറഞ്ഞു. LDF ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாயத்துக்கு முன்னாடி நாங்களே சமரம் செய்யக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டை வெட்டி குறைச்சிட்டாங்க. அதை எப்படி வெட்டி குறைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பரிசோதிக்கும் போது எல்லா வருஷமும் ശരിക്കും പഞ്ചായത്തുக்கு வந்து 3 கட்டமாக பஞ்சாயத்தோட DPC வாங்கி கழிஞ்சிட்டு மார்ச் கழிஞ்சிட்டு 3 கட்டமாக பஞ்சாயத்தினுடைய விகசன பிரவர்த்தனத்துக்கு வேண்டி காசு கொடுப்பாங்க. அது போன சாம்பத்திய வருஷம் சொல்லக்கூடியது 25 to 26 சாம்பத்திய வருஷத்தில் 2 கட்டம் மட்டும் காசு கிடைச்சது. அது கழிஞ்சு புதிய தெരഞ്ഞെടുപ്പ് வந்து புதிய கவர்மெண்ட் வந்த உடனே 3வது கட்டம் நமக்கு கிடைக்கல. அதனால் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கிராம பஞ்சாயத்தினுடைய விகசனமும் பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இதுவரை அனுமதிக்கப்பட்ட பணத்தை வச்சு நம்ம பரிசோதிக்கும் போது காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் 86 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளான் பட்டு கிடைக்கல. இந்த 86 லட்சம் ரூபாய் கிடைக்காதது பெரிய ஒரு இழப்பு. இதுபோல சிறிய கிராம பஞ்சாயத்துக்கு ശരിക്കും ഒരു ഗ്രാമ പഞ്ചായത്തിനുடைய വികസന പ്രവർത്തനത്തിന് വേണ്ടി கிடைக்கக்கூடிய പൈസ என்பது வந்து பஞ்சாயத்தினுடைய பாப்புலேஷன் அடிസ്ഥാനத்தில் தான் நமக்கு பிளான் பண்ணி கிடைக்கும். அது கிடைக்கல. 86 லட்சம் ரூபாய் கிடைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர கவர்மெண்ட் ஒரு பஞ்சாயத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கும். அதுக்கு ஒரு സർക്കാർ ഉദ്യോഗസ്ഥനെ നിയമിച്ച് അത് ചെലവഴിക്കും. அதுக்கு பேர் தனகாரிய கமிஷன் சொல்லி அது கிடைக்கிறதுக்கு இனி ஒரு 3 மாதம் கூட லேட் ஆயிடுச்சு. முன்னாடி அவங்க கொடுக்க வேண்டியது அந்த பைசாவும் வந்து சேரல. அப்போ பெரிய ஒரு பாதிப்பு நம்ம பஞ்சாயத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இது வந்து ശരിക്കും வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே பஞ்சாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பைசாவுடைய அவகாசம், அந்த காசை அவங்க வெட்டி குறைக்க வேண்டிய காரியமும் இல்லை. அப்போ இப்படி துச்சமான பைசா பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஏன்ட்டு சொன்னார், பிரசிடென்ட் 14 பஞ்சாயத்து மெம்பர்மார் இருக்கக்கூடிய நம்ம பஞ்சாயத்துகளில் 8 பஞ்சாயத்து மெம்பர்மாருடைய வார்டில் ஒரு வர்க்கும் கூட வைக்க முடியல. காரணம் கேட்டீங்கன்னா இந்த பிளான் ஃபண்டில் தான் பைசா வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை. புதிய ஜனப்பிரதிநிதியாக வரக்கூடிய பஞ்சாயத்தினுடைய உறுப்பினர்கள் மனசில் ஒரு வார்டில் சில வாக்குறுதிகள் வந்து ஜனங்களுக்கு கொடுத்து நாங்கள் வந்தால் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அந்த வாக்குறுதி அடித்தளத்தில் தான் அவங்க ஜெயிச்சுங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சாம்பத்திய வருஷத்தில் எல்லா பஞ்சாயத்திலையுமே ഒരു വികസനം ചെയ്യാൻ முடியாத ഒരു സൂழ்நிலை இருக்கு. CPI ജില്ലാ കമ്മിറ്റി അംഗം T. ഗണേശൻ, CPI ലോക്കൽ സെക്രട്ടറി MR കുമരവേൽ, CPM ഏരിയ കമ്മിറ്റി അംഗം K. മോഹനൻ, വ്യാപാര വ്യവസായ സമിതി സെക്രട്ടറി അനൂപ് കുമാർ എന്നിവർ പ്രസംഗിച്ചു. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.